4th டே வந்து அவங்க ஜெயிலுக்கு போக சொன்னது கூட பெரிய விஷயம் இல்ல. அது அனுப்புனது யாருன்னா, வியன்னாலாம் சேர்ந்து அனுப்புனது தான் பெரிய அவங்களுக்கு ஒரு மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபுல் டே அவங்க 2 பேர் மட்டும் வேலை பார்க்குறோம்னு சொல்லும்போது, அத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அவங்க அந்த மாரி பண்ணாம வேலை பண்ணலனாலும் ஜெயிலுக்காக நேரடியா போயிருக்கலாம். அது ஒரு ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. கனி வந்து அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. கனிக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போ மாட்டேன்னு இவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுதான் ரீசன். ஆக்சுவலா அவங்க ஜெயிலுக்கு போய் உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம். படுக்காம படுத்து தூங்கி இருந்திருக்கலாம். யா மதன் சொல்லுங்க மதன். நன்றி சொல்லுங்க. அது இல்ல, சாண்ட்ரா வந்து இன்னைக்கு ஒரு சிம்பத்தி கேம் கண்ட்ரடிக்டான்னு சொன்னாங்க. அது முந்தா நாள் பிரஜின்னு சொல்லியிருந்தாரு, நாங்க பிசினஸ் எல்லாம் பண்றோம், நாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. நமக்கு அது ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் ஆகுது. எது உண்மை எது பொய்னே தெரியல. அதை வந்து நீ பர்சனல் விஷயத்த வந்து பார்வதிக்கு சொல்றாங்க. அது பார்வதி எப்படி ரம்யா யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல யூஸ் பண்ணும். நம்ம அதையும் யோசிக்கணும். 2 days பிஃபோர் வந்து பிரஜின் சொல்லியிருப்பாரு, நாங்க பிசினஸ் எல்லாம் பண்றோம், நாங்க நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஜெயில இருந்து காலைல வரும்போது நாங்க ஏழை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, நாங்க இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்படி எனக்கு இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அது தெரியல ப்ரோ. அது எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க ஃபீல் பண்றது என்னன்னா, என்னால ஹை கிளாஸா இருக்க முடியலன்னு தான் ஃபீல் பண்றாங்க. அவங்களால வாழ முடியும், காலேஜ் அவங்க பசங்க எல்லாம் சேர்த்துட முடியும். சரிங்களா? இங்க அதான் இந்த இடத்துல வந்து ஒரு லிமிட்ல இருந்தாதான் அந்த ஆஃபர்லாம் வந்து நிறைய வரும் இவங்களை தேடி. சரிங்களா? அப்போ நான் அந்த ஸ்டேட்டஸை நான் மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு என்னால முடியல. அதுக்கு தான் அந்த ஸ்கூல் சேர்க்க முடியும் அவங்களால. These are all issues that has been multiple times வெளில வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, even if you don't have the opportunities, you need to maintain the class and standard for you to get the next opportunity. அதுவே வந்து பல விஷயத்துல பல பேர் வந்து கடன் வாங்கி பெரிய அந்த சொசைட்டியில் அந்த லக்ஸுரி காட்டுறதுக்காக நிறைய பேர் பண்ணது வெளியில நிறைய நடந்திருக்கு ஆக்சுவலி. So this is இல்ல ப்ரோ, not அதான் about சொல்ல that வரேன் she ப்ரோ. what she's doing அதான் நான் is என்ன wrong. சொல்ல வந்தேன்னா, That's what ரெஜின் she's ஏர்ன் doing. பண்றது வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எட்டல. அதனாலதான் அந்த ஃபீல் பண்ணி சாண்ட்ரா வந்து செகண்ட் டே சொன்னாங்கன்னு தான் சொல்றேன். நான் தப்பா சொல்லல. அவங்க சம்பாதிக்கிறாங்க, பட் அந்த சம்பாத்தியம் பத்தல. அதனாலதான் கடன் வாங்குறோம், என்னால அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இது பண்ண முடியலன்னு தான் சொல்றேன். அதான் சொல்ல வரேன். இருக்கும் ப்ரோ, எல்லாத்துக்குமே கடன் இருக்கும் சரியா. இவர் விஜய் சொன்னதுதான், நீ லட்சக்கணக்கில் வாங்கினா கடன் வரும், வேற மாதிரி கடன் வரும், கோடிக்கணக்கில் வாங்கினா வேற பிரச்சனைகள் வரும், எல்லாமே இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒன்று கேள்விப்பட்டிருந்தேன். என்னன்னா, ஒரு ஹீரோவை யாரோ சொன்னாங்க, நான் வந்து ஸ்விஃப்ட் வண்டியில வந்தா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆடி கார்ல வந்தாதான் என்ன மதிக்கிறாங்க, அதுக்காக நான் ஒரு ஆடி கார் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த இதை தான் வந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணதான் முடியல, எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இல்ல, see, you need to become such a big star that even if you come in a shift, right, people will look at and say you are simple. ஓகே, அந்த இடத்துக்கு இவங்க யாரும் இன்னும் போகல. இல்ல ரசிகன், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு பிரஜனோட ஒரு இன்டர்வியூ சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஒரு கலாட்டால ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதுல சொல்றாரு, விஜேஎஸ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா வந்து ஃப்ரெண்டு. எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க மீட் பண்ணிக்கிட்டா கூட அவரா வந்து ஹக் பண்ணி என்கிட்ட மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஐ மீன் டு சே தட் அது மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. பிரஜன் நீ வந்து பெருசா சாதிக்கல, அந்த காதலிக்க நேரமில்லை சீரியலுக்கு அப்புறம் பிரஜன் பெருசா வெளியில தெரியலன்னா கூட, விஜய் சேதுபதி அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் கூட பிரஜனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், மச்சான் என்னடா பண்ற ஏது பண்றன்னு கேட்கறதா இருக்கட்டும், அப்படிப்பட்ட மனிதர்களும் இங்க இருக்காங்கன்னு சொல்றேன். ஐ மீன் டு சே தட் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கல வந்து பிரஜனோட்ட ஆடி கார் இருக்கா, பென்ஸ் கார் இருக்கா. நான் திருப்பி சொல்றேன், there is always exceptions. ஓகே, அவங்க வந்து அவங்க லைஃப்ல நடந்ததை ஜென்ரலா பேசும்போது we can't judge their personal. விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்காரு, விஜய் சேதுபதி 100 பேர் இருக்க மாட்டாங்க. Absolutely. he is not special. அப்புறம் விஜய் சேதுபதி மாதிரி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா he is not that special. நான் திருப்பி சொல்றது அதான், அவரே சொல்லியிருக்காரு, நான் சட்டை கொண்டு வரேன், இந்த சட்டை எவ்வளவு காசு தெரியுமா, இதெல்லாம் சிம்பிள் கிடையாதுங்க, ஐ எம் ஜஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில போய் ஒரு இடத்துல போயிட்டு ஜாலியா ஒரு ஷர்ட்டை பேட்டையும் ஒருக்கா போட்டு உட்காந்து ஒரு இன்டர்வியூல சொல்லுவார், அந்த கத்ரீனா கைஃப் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. ஸோ நீங்க சொல்றீங்க அது இது இந்த சட்டை எவ்வளவு காசு தெரியுமா, இந்த பேண்ட் எவ்வளவு காசு தெரியுமா அவர் சொல்லுவாரு. ஓகே, தட்ஸ் ஹவ் இட் இஸ். விஜய் சேதுபதி மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. இருந்தா எவ்ரி ஒன் வில் பி த சேம், ரைட்? ஸோ வந்து நம்ம ஒருத்தரை வச்சு வி கான்ட் ஜட்ஜ் த ஹோல் சொசைட்டி. நான் திருப்பி அதான் சொல்றேன், ஒருத்தரை வச்சு சொல்ல முடியாது. ஒருத்தர் எக்ஸப்ஷன் இருப்பான், அவங்க சொல்றாங்க என் பர்சனல் லைஃப்ல நாங்க பார்த்திருக்கோம், திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது who are we to question it? What are we to judge this? We don't have any அவங்க சொல்றது உண்மைதான் ரசிகன். ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு. சோ ஒரு ஆஃப் கோர்ஸ் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுல மாற்று கருத்து எனக்கே இல்லையே. ஷோல இருக்கவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஷோல வந்து the way they showcase itself is there.
வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்க போட்டுருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா இட் வில் நாட் மேட்ச் அட் ஆல். பட் தே டூ இட். தே ஹேவ் டு டூ இட். அந்த மாரி தான் போகுது. நீங்க பழைய சீசன்லாம் எடுத்து பாருங்க. கடந்து வந்த பார்த்தா சொல்லுவாங்க, என்ட்ட ஒண்ணுமே இல்ல அப்படிம்பாங்க. பட் வாட் தே ஆர் வேரிங் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எல்லாமே ஸ்பான்சர்ஸ்ம்பாங்க. இல்லன்னா வந்து இது போட்டு வந்திருக்கேன். கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். போனோனே திருப்பி குடுக்கணும்பாங்க. லாட் ஆஃப் தேர் ஒய் கடன் வாங்கி ஏன் வந்து வரணும்னா, யூ நீட் டு ஷோகேஸ் யுவர்செல்ஃப் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நீ வந்து சும்மா வந்து என்ன அடிக்கிற மூஞ்சியோட உட்காந்துட்டு இருந்தா ஹூஸ் கோனா கம் அண்ட் கிவ் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க வந்து பிக் பாஸும் சொல்றது அதான். நேத்து போன வாரம் கூட கூப்பிட்டு திட்டிட்டு இருந்தாரு. பி பிரசன்டபிள். திருப்பி திருப்பி வர்றது. பி பிரசன்டபிள். பீப்புள் ஆர் வாட்சிங் யூ இன் த கேமரா. அப்படின்ற போது தே நீட் டு கெட் ரெடி. தே நீட் டு பிரசன்ட் தெம் செல்ஃப். பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா வரப்போகுது. நீ எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா பி கம்ஃபர்டபுள். யூஆர் நாட் கோன் டு கிளைம் மவுண்டன்ஸ் பை பீயிங் கம்ஃபர்டபுள். வீட்டுக்குள்ளே உட்காந்தா மவுண்டன் ஏற போறேன் அப்படின்னா எங்க போகுது? நடக்கவே நடக்காது. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வந்து தான் நான் பண்ணணும். உங்களுக்கு வந்து மேக்கப் போட பிடிக்காது. ஆனாலும் நீ மேக்கப் போட்டா தான் உனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீ இந்த இடத்துல இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? யூ நீட் டு டூ தட். இன்னொன்னு சியான் ப்ரோ, ஒரு சில இடன் ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஷோல. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் பேசுறது பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நடிப்பா தான் தெரியும். எனக்கு அது முக்காவாசி எனக்கு வந்து அப்படிதான் இருக்கும். இந்த கதை சொல்லும் கடந்து நான் வந்த ஸ்கிப் பாதையில பண்ணிடுறேன் வந்து ப்ரோ. அவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி உருட்டுன்னு ஊட்டி இருப்பாங்க. ஆனா சியான் வெளியில ப்ரோ. அவ்வளவு அமௌண்ட் பேமெண்ட் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. என்ன வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்ட்டு. அதெல்லாம் இல்ல வந்து சாம், அதெல்லாம் இவங்க உங்களுக்கு தெரிய விஷயத்துல வந்துச்சுன்னா இவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் சாம். ஆக்சுவலா இவங்க பிரஜன் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு நபரு. பட் ஆனா அவர் வந்து ஒரு சீரியல் அளவுல அவர் நடிச்ச படம் பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க நிறைய கடன் வாங்கி இருக்கலாம். வந்துருவோம் மேல வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு பல இடங்கள்ல ஏமாந்து இருந்திருக்கலாம். சோ கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பிக் பாஸ் தான் ஒரு கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கலாம். சோ இவ்வளவுமே இல்ல இருக்கு. இவங்க சோ நம்ம ஒரு அதை வந்து படமே எடுத்திருக்காங்க. இவங்களே எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த சூப்பர். படமே அது வந்து ஃபெயிலியர்ன்ற பட்சத்துல யாரும் வாங்கலன்னு பிசினஸ் ஆகல அப்படின்ற பட்சத்துல தான் அது இருக்கலாம். உண்மையா கூட இருக்கலாம். அண்ட் பிரஜன் வேற சொல்றாரு, பல வருஷமா வந்து எனக்கு விஜய் சேதுபதி வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அது. ஓகே, ம். ஒரு நிமிஷம். பிரகாஷ் ஆண்ட்ரஸ் பண்ணியிருக்காரு. இல்ல சாரி ப்ரோ, நான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியான விஷயத்த எதனா சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் வந்து இது என்ன பார்த்துருந்தேன். ஸோ இதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இல்ல கேட்கலாம். நீங்க எடுத்துட்டு வந்த கேள்வி கரெக்ட். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தப்பான ஒரு இதுல புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் அதுக்காக தான் எப்பவுமே வந்து நம்ம ஒரு சைடா ஒரு விதமா புரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து நம்ம பேசும்போது ஒரு சிலர் வந்து சொல்ற இது கருத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து தெளிவா புரிய வைக்கும். ஸோ அதுக்காக ஆமா, தான் வந்து இதை அது ரேஸ் அது அதுக்குதான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்து கிளாரிஃபை பண்ணதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. பிரியா சொல்லுங்க. பிரியா அடுத்த மாதம். இதுல எத்தனை பேர் வந்து மலையாளம் பேபி எல்லாம் பிக் பாஸ் எல்லாம் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த தெலுங்கு பிக் பாஸ் பாப்பீங்கன்னு தெரியல. நான் இந்த 3 லாங்குவேஜ் கண்டிப்பா பார்ப்பேன். ஆனா தமிழ் தான் நானு. சென்னை தான் நானு. ஆனா மத்த 2 லாங்குவேஜும் விடாம ஒரு சீசன் கூட விடாம பார்த்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன் நானு. இப்போ வந்து சாண்டி பேர் என்ன சாண்ட்ரா பண்றதெல்லாம் வந்து இது அப்படி பண்றா, இப்படி பண்றா, வில்லி மாதிரி பண்றாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மலையாள சீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மலையாளத்துல இருக்க வர 25 பேரோ 24 பேரோ எல்லாருமே சாண்ட்ரா மாதிரி தான் விளையாடுவாங்க. அப்படி அந்த சீசன்லாம் பார்த்தா நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. போன சீசன் இப்பதான் சீசன் 7 முடிஞ்சது மலையாளம். அது பாத்தீங்கன்னா நீங்களாம் வந்து அவ்வளவுதான். ஒண்ணுமே உங்களெல்லாம் பேசவே முடியாது. அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ டீக்ரேடிங் அவ்வளோ நடக்கும் அதுல. இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே பிரியா, இல்ல. இதெல்லாம் ஒரு சாம்பிள் கூட அண்ட் தட் கிடையாது இஸ் த இதெல்லாம். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீசன் திஸ் இயர். அது ஆமா, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஆமா, மலையாளம் இஸ் த ஆமா. மோஸ்ட் டிஆர்பி சக்சஸ்ஃபுல். டிஆர்பி ஃபினாலே நீங்க ஐஎஸ் 22.2 அதுல 22 அனுமோன்னு ஒரு 22 லேடி இருந்தா, கேர்ள் இருந்தா. அவளதான் நான் அனுமோல். சப்போர்ட் பண்ணேன். அவளுக்கு நான் இங்க இருந்து அபுதாபில இருந்து ஓட்டெல்லாம் வேற போட்டேன் அவளுக்கு நானு. இல்ல அவ வின் பண்ண. நான் அபுதாபில இருக்கேன். வின் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க அனிமல் தான் வின் வின் பண்ணாங்க. பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, பிரியா, அனுமோல் தான் வின் பண்ணாங்க. நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். இது ஆக்சுவலா அது ஒரு ஷோவா தான் அங்க வந்து பண்ணிட்டு அங்க இருக்க ஆடியன்ஸ் ஆமா, எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. இங்க சீசன் ஆமா. 6க்கு அப்புறம் வந்து 6 இல்ல சீசன் 5க்கு அப்புறம் அல்டிமேட், அதுக்கப்புறம் 6க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு அஜெண்டா கும்பல் இந்த ஷோக்குள்ளேயே உள்ள வந்திருக்குது. இது அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த அஜெண்டா இல்ல கும்பல் எது எதுக்கு பண்ணாலும் இப்போ நீங்க கண்டென்ட் கொடுத்தா நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப 2 நாள் ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ் டாஸ்க் நீங்க பாத்தீங்க.
அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா? தேர்ட் டே வந்து சாம்பார் ஸ்குவாட் பண்ணது பிடிச்சிருந்தா? எனக்கெல்லாம் சாம்பார் ஸ்குவாட் நான் பண்ணதான் பிடிச்சிருந்தது. நான்லாம் அதுதான் கண்டென்ட், அதான் டிஆர்பி. சதறிட்டேன் 2 நாளா ஒருத்தவங்க எல்லாம் போடுறாங்க ட்வீட்ஸ், எனக்கு வருது 2 நாள் பயங்கர மொக்கையா இருக்கு, நான் வந்து டிவி சீரிஸ் பார்க்க போறேன், படம் பார்க்க இல்ல போறேன்னு விக்ரம் போட்டவங்க. விக்ரம் பண்றதெல்லாம் வந்து இந்த ஆஹ் திருவிழால எல்லாம் வந்து கேம் வைப்பாங்களா, அந்த கேம் வச்சுட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு நான் செம்மையா என்டர்டைன்மெண்ட் என்று கொடுக்குறேன், நான் திருவிழால கூட்டு நடத்துறவெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆமா, எனக்கு தேர்ட் டே தான் பிடிச்சிருந்தது. தேர்ட் டே தான் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு தேர்ட் டே. அதுவுமே வந்து அப்படிதான் இருக்கணும். அதுல என்ன நம்ம டேக் அவேனா இவங்க அத இங்க வந்து சொல்லுங்க அப்படி. இல்ல இங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி கட்ஸா ஓப்பனா ப்ளே பண்றவங்க சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்க பேசுறது எல்லாத்தையும் எடுத்து மைக்ரோ அனலைஸ் பண்ணி 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 இந்த ஷோவோட இதுவே வந்து கெடுக்குறாங்க. இந்த ஷோ எப்படி பார்க்கணுன்றதையும் கெடுத்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ட்விட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல கரெக்டா டிஎல் எல்லாம் இல்ல கரெக்டாவே டிஎல் எல்லாம் அந்த பார்க்க மைக்ரோ அனலைசிஸ் நீங்க இருக்கிற அத்தை 20 பேருக்குமே எடுங்க, எடுத்து 20 பேரையும் பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி பேச இல்ல மாட்டாங்க. டிஎல்ல பாக்கும்போது ரொம்ப எரிச்சலா இருக்கு. அசிங்க அசிங்கமாலாம் மெசேஜ் எப்படி அவங்க அதெல்லாம் டைப் பண்றாங்க, ரொம்ப எப்படி அதெல்லாம் டைப் பண்றாங்கன்னே எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸாவே அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி டைப் பண்ண முடியுதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸாவே ஒரு கல்ச்சரே இல்லாம இருக்கு அந்த மாதிரி அவங்க ஏங்க டைப் பண்றவங்க டிஎலுக்கே பண்றது. ஏங்க டிஎலுக்கே எப்படி சொல்றீங்க? இல்லங்க இந்த டிஎல்ல அது வந்து அது என்னங்க கேர்ள்ஸ்னா மட்டும் அப்படி அபியூஸ் பண்றாங்க, இது பண்றாங்க. அதே அங்க கானா வினோத் பண்ணா, விக்ரம் பண்ணா புனிதர், எஃப்ஜே பண்ணா புனிதர்ன்ற மாதிரி அவங்களால எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கடந்து போறாங்க. ஆமா, சில ரிவ்யூஸ் எல்லாம் பாப்பேன் நான், யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாம் செம்ம காமெடியா இருக்கும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. பிரியாக்கா சுத்தமா ஒயிட் வாஷ் பண்றாங்க. கானா வினோத் சுத்தமா ஒயிட் வாஷ் ஆமா பண்றாங்க, ஆமா சுத்தமா ஒயிட் வாஷ் பண்றாங்க. எஃப்ஜே நான் ஒன்னே ஒண்ணு இப்ப சொல்றேன். நேத்து இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் ஆஹ் எஃப்ஜே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆஹ் யூடியூப்ல நம்ம அரோரா சிங்க்ளேர் தானே நம்ம பேசியிருக்கோம். நம்ம ஆஹ் பேசுறது போது நம்ம இது வரைக்கும் யாருமே எடுத்து வச்சது இல்ல. ஒரு சிலர் தமிழ்ல வச்சுட்டு பலூனாக்கா கானா வினோத் எல்லாம் போடுறாங்க. அது அப்ப நீ வியூஸுக்காக நீ என்ன ஒண்ணா போடுவியா? நீ கேட்டா கிரிட்டிக்ஸ் தான். கிரிட்டிக்னா நீ அரோரா சிங்க்ளேர்னு போடு. இல்ல அவங்க அதெல்லாம் உள்ள என்ன பார்க்கும்போது கேம் எனக்கு செம்ம விளையாடுறோம் அதை கடுப்பு. போடணும், அதை இல்ல விட்டுட்டு இல்ல ப்ரோ, கிரிட்டிக்ஸ் எல்லாம் இல்ல நான் போடுறது. சிம்பிளா கேக்குறேன். அரோரா சின்க்ளேரா பலூனக்கான அட்ரஸ் பண்றது யூடியூபர்ஸா இல்ல பலூனக்காவே அட்ரஸ் பண்ணிக்கிச்சா? ஐ மீன் அரோராவே அட்ரஸ் பண்ணிக்கிட்டாங்களா? சொல்லுங்க இல்ல பாப்போம். இல்ல 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 அவங்களே பண்ணிக்கிட்டாலும் இல்ல நமக்கு இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க இருக்குல்ல, தான் நம்ம அட்ரஸ் நம்ம எதுக்கு அதை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு. சி த ஒன் அட்ரஸ்ட் ஹெர் செல்ஃப் அஸ் பலூனக்கா. பல ஓகே அவங்க இடங்கள்ல சொல்லிட்டு அவங்க இல்ல கொடுத்த அவங்க சொல்லிட்டு இன்டர்வியூவே இல்லங்க, இல்ல அவங்க அவங்க சொல்லிட்டு கொடுத்த இன்டர்வியூவே பல இடங்கள்ல பலூனக்கா இப்படி பேசிய பலூனக்கா அப்படி பேசிய பலூனக்கான்னு சொல்லி கலாட்டா பிஹைண்ட் வுட்ஸ்னு ஒரு சேனல் இல்லாம போட்டு வச்சிருக்கானுங்க. சோ சி த ஒன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். என்னமோ யூடியூபர்ல இருக்கிறவன் வியூஸ் வர்றதுக்கு வைக்கிறான்னு நீங்க சொல்லாதீங்க. இதே ஆரோரா சின்க்ளேர முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். அவங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணாங்க, தன்னுடைய சப்ஸ்கிரைபர்களை ஏத்திக்கிறதுக்கு என்ன நான் பண்ணாங்க. வந்து அரோராக்காக இல்ல மட்டும் லெட் மீ பேசல. கம்ப்ளீட் இல்ல லெட் மீ கம்ப்ளீட். அரோரா அவங்களோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்களா தேடிக்கிட்டதுங்க அது. அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆக்சுவலா எனக்கு பலூனக்கான்னு பேர் வச்சவன நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிட்டான், என் வாழ்க்கையவே வந்து மாத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டான் அப்படின்னு பேசின நபரோட பேரை அப்படி சொல்றதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். இல்ல நான் நீங்க அரோரா ப்ரோ பத்தி நீங்க இல்ல என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு அது பிரச்சனையே இருங்க இல்ல. எனக்கு பிரியாக்கா அது ஒரே நிமிஷம் பிரச்சனையே. இருங்க. பிரியாக்கா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ரீஜான் ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்டட். அவங்க தான் பேர் வச்சாங்க, எல்லாமே அக்செப்டட். நம்ம நீங்க கிரிட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க வந்து நீங்க வெறும் கிரிட்டிக்ஸா பார்த்து அரோரா அப்படின்னு சொல்லி பேசுங்க. அவங்க கேம் உள்ள அவங்க பலூன் உட்காந்து இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டது கிடையாது, நம்மளும் கூப்பிட்டது கிடையாது. கேம் வெளியே அது வேற. கேமையும் நீங்க லைஃபையும் கனெக்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா அவங்களுடைய செயல்பாடுக தான் அவங்களுடைய விமர்சனம். இப்போ ஒருத்தங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதாவது எதிரி நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு முடிவு பண்றது நம்ம கிடையாது, எதிரி தான். அப்போ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சுதான் நம்ம கண்டென்ட்னு ஒரு கண்டென்ட். நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ன்றனால சொல்றேன். நான் வந்து என்னோட ஃபெல்லோ யூடியூபர்ஸ்க்கு சொம்பு தூக்கல. அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளா நடத்துக்கணும்ன்றதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை. பட் அட் த சேம் டைம் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதை வச்சுதான் நம்ம கண்டென்ட் டெலிவர் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல, பார்வதி வந்து கவர் போட்டு சாப்பிடணும் அப்படின்லாம் ஒரு கான்வர்சேஷனை கமருதினோட பண்றாங்க. அதை எப்படிங்க கண்டென்ட் எடுத்து டெலிவர் பண்ண முடியும்? அவங்க ஒரு சொல்றதை நிமிஷம் ஒரு எடுத்து. நிமிஷம் நான் ஒரு விஷயம் கிளியர் பண்றேன். இல்லங்க, என்ன ஏங்க என்டர் பண்றீங்க? இல்ல என்ன ஏன் என்டர் பண்றீங்க? புரியல பிரியா. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பேசலாமே. நிமிஷம் நீங்க சரி பேசுறதுல ஓகே என்டர் ஓகே. பண்றேன். ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் முடிங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு தலைப்பு வந்து அவங்க கொடுக்கறத தான் தலைப்பா எடுத்து கவர் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு
சொல்லி தான் அதை வந்து கண்டென்ட்டாவே மேக் பண்ண முடியும். வேற எப்படி மேக் பண்ண முடியும்? இதே ஆர்ஆர் சின்க்ளேர் கண்ணாடி வழியா வந்து திவாகருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த எப்படி நீங்க வந்து கேப்சா கொடுப்பீங்க? ஏன்னா அவங்க இன்டீசென்ட்டான விஷயங்களை பண்ணும்போது அதை தானங்க நம்ம கண்டென்ட்டா டெலிவர் பண்ண முடியும். அவங்கள புனிதராவா போய் காட்ட முடியும் மக்கள்கிட்ட? தப்பான விஷயங்களை அவங்க பண்றாங்க. அப்ப அதை வச்சுதான் அவங்களுடைய மெடிசினை தான் அவங்களுக்கு திரும்ப நம்ம கொடுக்க முடியும். கரெக்ட் நீங்க கரெக்ட் பேசலாம். சிஎன் ப்ரோ, கரெக்ட். ஓகே, இப்ப அது யூடியூப்ல பண்றது அதெல்லாம் வேண்டாம் இங்க. அது நம்ம பத்தி நம்ம வந்து அது அவங்களுடைய சாய்ஸ். ஓகே மதன், அதே மாதிரி நம்ம இங்க ஸ்பேஸ்ல வந்து அவுட் சைட பத்தி நம்ம வந்து இங்க பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்கோம். அதனால வெளி விஷயங்களை வச்சு இது யாருமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி இங்க பேச வேணாம். இங்க உள்ள கண்டஸ்டன்ஸ் என்ன பண்றாங்களோ அதை பத்தி மட்டும் பேசலாம். சொல்லுங்க பிரியா. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி டீக்ரேட் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. அதுதான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆப்வியஸ்லி நான் யாரையும் உள்ள யாரையும் விளையாடுறவங்கள சப்போர்ட் பண்ணல. அவங்க ஏதாவது ஆக்சுவலா எனக்கு விளையாடுற எனக்கு அரோராலாம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அரோராலாம் விளையாடவே இல்லை. அதனால எனக்கு அது அந்த யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள பிடிக்கும். பார்வதி எல்லாரும் திட்டுறாங்க, எனக்கு பார்வதி பிடிக்கும். ஆக்சுவலா பார்வதிட்டு நிறைய மிஸ்டேக் இருக்கு. எல்லா ஹியூமன் பீயிங்டையும் மிஸ்டேக் இருக்க மாதிரி அவகிட்டயும் இருக்கு. ஆனா அவ வந்து சண்டை போட்டாலும் அடுத்த நாள் போய் பேசி சால்வ் பண்ணி திருப்பி அவங்களோட பேசி திருப்பி சண்டை போட்டு, இல்லைன்னா அரோரா மாதிரி தனியா உட்கார்ந்து இருந்தாதான் நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு நம்ம சொல்லலாம். ஆனா வந்துட்டு தெரியல. ஓகே ஓகே ஓகே, நோ இஷ்யூ. மாதவி சொல்லுங்க மாதவி. இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சாம். ஸோ இங்கே வந்து அபி பேசுனது வந்து இங்கே இருக்க ட்விட்டர் பற்றி தான் பேசுனாங்க, ப்ளஸ் ஆல்சோ கேம் ப்ளே பற்றி பேசுனாங்க. கரெக்டுங்களா? லைக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு எப்படி நமக்கு கமெண்ட்ஸ் வருதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு போன வாட்டி உங்களுக்கு தெரியும், நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் 1 இயர் முன்னாடி தான் நான் ஸ்பேஸ்லேயே வந்து பேசவே வரேன். லாஸ்ட் இயர் வந்து நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி, இந்த வாட்டிக்கு நான் கேம் ப்ளே யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பர்சனை சப்போர்ட் பண்ணுறக்காகவே ஒரு அப்யூசஸ் எப்படிலாம் நடக்குது தெரியுங்களா? எஸ்டர்டே ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இவங்களோட கேம் ப்ளே பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் ஃபுல்லாக போராக இருந்துச்சு. 3rd டே தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை கூட என்னால் போஸ்ட் பண்ண முடியல. என்னோட டிஎல்ல போய் பாருங்க, எனக்கு கீழே எவ்வளோ அப்யூஸ் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்ட்டு. என்னோட ப்ரைவேட் பிக்சர்ஸ் எடுத்து போட்டு ஒரு டைப்போ மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து என்னோட ப்ரைவேட்டு நீ எப்படி கம்பெனியில் இருப்ப, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அப்யூசஸ் எல்லாமே நடக்குது. அதை பற்றி தான் அபி வந்து பேசுனாங்க. ஸோ எனக்கு இப்போ என்ன தாட் வருதுன்னா, நான் ஏன் வந்து பேசணும், ஒரு ஸ்பேசஸில் கூட நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு திங்கிங் வருது. இதை பற்றி தான் அபி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? நாங்கள் பிளாக் பண்ண முடியும். இல்ல மாதவி கரெக்டு. நீங்க வந்து நீங்க அந்த பிளாக் பண்றது வந்து உங்க சாய்ஸ். அதை நான் எதுவும் சொல்லலை. நான் கொஞ்சம் காமா இருங்க. நான் இதை வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு சர்டன் கும்பல் வந்து இதுக்குன்னு இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் நாங்க. அவங்க பண்றதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் த அந்த ரீப்ளே கமெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டா குரூப் வந்து ஒரு கண்டஸ்டன்ட வந்து ஒண்ணுமே பண்ணாத ஒரு கண்டஸ்டன்ஸை வந்து சும்மானா அவங்கள ஏத்தி விட்டு பேசி ஒரு இது பண்ணி போஸ்ட் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற கும்பல் இது வந்து உண்மையிலேயே இருக்கு. அது ஹேண்டில் பண்றது யாருன்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நீங்க அன்னெசரியா எங்க மேல ஒரு ஏட்ரட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா அவங்க குடும்பம் எங்க கையில இருக்குன்றதுனாலதான். ஸோ அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க நம்ம மேல பண்றதுல அவங்க பிரைவேட்டா அவங்கள போறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 டிஃபரண்ட் அதுதான் எல்லாருமே அதுதான் நீங்க சொன்னதும் சொல்றேன் நானு. மாதவி சொல்லணும். மாதவிக்கு நடந்தது வந்து இங்க இருக்க நிறைய ஐடிஸ் வந்து நடக்கதான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நடக்கதான் செய்யுது. அது எல்லாம் பண்றதும் ஒரு குரூப், ஒரு கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் பண்றதுனால இது மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது மாதிரி. இல்ல நான் பயப்படல அபி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் மேக்ஸிமம் என்னால என்ன பண்ண முடியும், அந்த பர்சனை அந்த பர்சனை நான் பிளாக் பண்ண முடியும், அபியூஸ்க்கு நான் ரிப்போர்ட் பண்ண முடியும். நான் அதுதான் பண்ண முடியும். அதை பண்ணா கூட அதை திருப்பி எடுத்து போயிட்டு ஓ நீ என்ன பிளாக் பண்ணிட்டியா அப்படின்ற மைண்ட் செட் எப்படி இந்த பீப்புளுக்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து எப்படி நம்ம சப்போர்ட் பண்றோம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் வே? அப்போ நான் ட்விட்டருக்கே வரக்கூடாதா? என்ன பண்ணும்? நான் என்னோட ஒப்பீனியன்ஸை வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதா?
ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேசுறவங்க தான் ஆக்சுவலி வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா என் கமெண்ட்ஸ் லைன்ல போய் பாருங்க. என் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீ வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ற, நீ இப்படிதான் இருப்ப. எவ்வளோ அபியூசஸ் லைக் நம்ம ஒரு பர்சனலா எதுவுமே பேசவே முடியல ஆக்சுவலி இங்க. நம்ம ஏன் ட்விட்டருக்கு வந்தோன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ இதை பத்தியெல்லாம் யாருமே எதுவும் பேசுதே கிடையாது. ஸோ மாதவி இது கேளுங்களேன். we can't stop abusers from abusing. ஓகே, நீங்க வந்து சிம்பிளா பண்ணனா உங்க கமெண்ட்ஸ் வந்து இஃப் இட் இஸ் ட்ரிகரிங் ஜஸ்ட் அங்க வந்து கமெண்ட்ஸ்லயே வந்து யூ ஸ்டார்ட் யூசிங் ட்விட்டர் டு யுவர் அட்வான்டேஜ். சரியா? கமெண்ட்ஸ்ல வந்து அங்க எவ்ரி ஒன் கமெண்ட் ரிப்ளை பண்றதுக்கு பதிலா there will be an option. ஓகே, எவ்ரி ஒன் கேன் ரிப்ளைல இருந்து there will be only accounts you mention or accounts you follow ன்னு இருக்கும். which means that only the accounts that you follow personally will be able to reply to your post. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்ணுங்க. do not look at quotes. சரியா? கமெண்ட்ஸ்ல வர்றது வந்து நீங்க ஃபாலோ பண்றவங்க மட்டும் they can comment with you. the people you choose to interact with can comment with you. கண்டவன்லாம் கமெண்ட் பண்ண முடியாது அதுல. ஓகே, if it is becoming too personal, just do this. You don't need to answer. You're not answerable to everyone. It is your opinion. If you want to share that opinion with people who you want to talk to, it's okay. You're following them. They will come and reply to you. கண்டவனுக்குலாம் ரிப்ளை பண்ணலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூஸ் தட் ஆப்ஷன் பர்ஃபெக்ட்லி. ட்விட்டர்ல அந்த ஆப்ஷன் அது இருக்கு. இல்லாம அக்கௌண்ட்ஸ் இந்த யூ ஃபாலோ கேன் ரிப்ளை. கோட் ட்வீட் பண்றதுக்குமே ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அதுங்களுக்கு வேலை என்னன்னா அதுங்க சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ஸுக்கு 0.1% கூட ஸ்க்ரீன் டைம் இல்லைன்றதுனால வெறி பிடிச்ச மாதிரி யாரு ட்வீட் போட்டாலும் வந்து கியூட்டி போட்டு அப்யூஸ் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஐ வில் ஜஸ்ட் என்கரேஜ் யூ, இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. this is really helpful for a lot of people. just put accounts follow that you can reply. ஸோ வந்து இப்போ உங்களை ஃபாலோ பண்றவங்க யாரும் ரிப்ளை பண்ணலாம். none of the other people can reply to you. இல்ல என்ன நான் வேணா இந்த பண்ணட்டும். பாயிண்ட் நான் ஏன் கொண்டு வரேன்னா, ஸோ ஃபார் நார்மல் பீப்புளுக்கு இப்படி இருக்கும்போது, ஸோ ஐ வாஸ் திங்கிங் அபவுட் த மீடியா பர்சன்ஸ் ஆர் த பர்சன்ஸ் ஹூ இஸ் இன்சைட் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு அது பர்சனலாக அவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும், ஒரு நார்மலாக நம்ம ஒரு பேசுகிற வேர்ட்ஸ் கூட. நான் என்னோட ஒப்பீனியன் வைக்கிறேன்னா, யூ கம் அண்ட் டாக் அபவுட் த கேம் பிளே. வை யூ ஆர் டிக்கிங் மை பர்சனல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு கருத்தை வைக்கும் போது யூ கேன் பிளேஸ் இன் யோர் வெரி டிக்னிட்டிவ் வே இல்லையா? அதை பண்ணாமல் இட் இஸ் லைக் ஒரு நார்மல் கேம் ஷோக்கு நம்ம எவ்வளோ டீக்ரேட் பண்ணி ஒரு பர்சனெல்லாம் இவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிறது தான் வந்து லைக் ஐ வாண்டட் டு கொஸ்டின் டு த என்டையர் ஆடியன்ஸ். கரெக்ட் மாதிரி. ஆனா சில சைக்கோஸ் வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸோட பர்சனல் எடுத்து அதை வச்சு வந்து இங்க ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆடியன்ஸும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த ஆடியன்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மள கியூட்டி பண்ற ரிப்ளை பண்ற அபியூசிவ் பீப்புள் தான். கரெக்ட். ஸோ தட்ஸ் வாட். நம்ம வந்து எல்லாரையும் போல நம்ம தேவையில்ல. கீப் யுவர் என்விரான்மெண்ட் க்ளீன். அவ்வளோதான். நீங்கள் வந்து போடும்போது இது மாதிரி பண்ணுங்க. முடிஞ்சா வந்தாங்கன்னு பார்த்துக்கோ. டோன்ட் லுக் அட் கோட்யூட்ஸ். அவங்க என்னன்னா பண்ணிட்டு போட்டோம். இட்ஸ் நாட் கோட் டு பாதர் யூ. அவங்க போடுறது அவங்க டிஎல போகுது. இட்ஸ் நாட் கோட் கம் டு யுவர்ஸ். உங்கள் கமெண்ட்னா இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் கமெண்ட்ல அவன் வந்து போடுறான் அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் பார்த்து அதை ரிப்ளை பண்ணணும். போட்டு அடிக்கலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். லெட் தம் டூ இட். நீங்கள் வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் தட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸி அண்ட் பெட்டர். அபி சொல்ற மாதிரி தான். நாங்க வந்து இப்ப கூட அந்த சர்டன் கண்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற கும்பல் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த கண்டஸ்டன்ட் யாருன்றது வந்து நாங்க இது வரைக்கும் சொல்லல யாருக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க டெக்கோரமா சரி அந்த கண்டஸ்டன்ஸுக்கு இவங்களால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு நாங்க வந்து பாக்குறோம். ஓகே, இவங்க பண்ற செயல் இல்ல மாதவியா, ரியலி ஃபீல் சாரி. நீங்க ரொம்ப எமோஷனலா பேசுனீங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் பர்சனலா அஸ் அ மென்னா வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டப்பே எனக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும். பட் இட் ஹேப்பன்ஸ். அது ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த நெகட்டிவிட்டின்றது குறிப்பா எக்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல மிக ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ரசிகன் சொன்ன மாதிரி யூ கேன் யூஸ் யுவர் ட்விட்டர் டு யுவர் உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும்னு பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. நான் நிறைய பேருடைய ட்வீட் வந்து டிஎல்ல பார்த்தேன். அபியை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெருமையா அதை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. யோசிச்சேன், அபி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபெமிலியர் ஆயிட்டாங்க போல இருக்கே, வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க. ஸோ இது மாதிரி எனக்கு பழகிருச்சு. எனக்கு வந்து சீசன் 6ல இருந்து இந்த எக்ஸ்ல நிறைய பேர் பண்ணி நான் பார்த்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல போங்கடா, நீங்க என்ன வேணா நான் கழுவி ஊத்திட்டு போங்கடா. அபிய பிளாக் பண்ணிட்டோம்ல. அபி என்ன அபி பிளாக் பிளாக் பண்ணிட்டாங்க. அபி பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த எனக்கு பார்த்துட்டு என்னடா இவ்வளவு வருது, எனக்கு இவ்வளவு டிஎல்ல வந்துட்டே இருக்கு, அவ்வளவு பெருமையான விஷயமாடா அபி பிளாக் பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். சோ அது மாதிரி அது ஒரு கிரெடிட்டா எடுத்துக்கங்க. உங்களுடைய கருத்துக்கு அவங்களால மாற்று கருத்து சொல்ல முடியாம அபியூஸ் பண்றாங்க, நீங்க ஆர் கோயிங் இன் ரைட் ட்ராக்னு யோசிங்க. சோ இது மாதிரியான நாட்கள் இருக்கதான் செய்யறாங்க.
ஸோ அவங்களையும் கடந்து வர்றது தான் லைஃப். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ மாதவி. தேங்க்யூ இது தேங்க்யூ என்ன தெரியுமா சைன் ப்ரோ இது எல்லாருமே என்ன தெரியுமா அபியேக்கா பிளாக் பண்ணது 60 சீசன்ல பிளாக் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்னைக்கு போடுறானுங்க. இதுதான் கொடுமையான கொடுமை. அடா பாவீங்களா, ஒரு தோண்டி எடுத்து கொண்டு வந்து போடுறாங்க. யாரு இவங்க புரியவே இல்லையே நமக்கு. அவனுக்கு கண்டென்ட் இல்ல. இப்ப உங்களுக்கு புரியுதா எங்க இருந்து வருதுன்ட்டு? அது இப்ப வந்து அது எந்த குரூப்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6th சீசன் பிளாக் பண்ணது இப்ப கொண்டு வந்து போடுறாங்கன்னா அது எந்த புரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ட் உள்ள ஒண்ணும் தரல. வெளியில தான் இவங்க வந்து அப்படியே இப்படி எல்லாம் போட்டு அவங்க ஒரு பேப்பர் ரவுடி மாதிரி அந்தாலோட கேம் பிளே அவுட்டுங்க முடிஞ்சு. டோட்டலா இந்த வீக் எல்லாம் வெளியில தெரியவே இல்லை. அவரு இன்னும் 2 வாரம் அப்படி போச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அவரு வெளியில வர வேண்டியதான் எவிக்ட் ஆகி. சோ அதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்ல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பாப்போம். தேங்க்யூ. இதை சொல்லலாம் மேல வந்தேன். சாரி. நீங்க சொல்லலாம் மாதவி, இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து இதெல்லாம் தைரியமா வந்து சொல்லலாம். இல்ல ஆக்சுவலா வந்து இது மாதவிக்கு மட்டும் இல்ல, கீழே இருக்க லிசனர்ஸ்ல கேர்ள்ஸ்க்கு யாரா இருந்தாலும் இந்த மாதவிக்கு நாங்க சொன்னதை எல்லா கேர்ள்ஸும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்க அந்த இதை எடுத்து நீங்களே இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. I want to just add one point, bro. நம்ம இது கேமா பாக்குறோம். நம்மளுக்கு யார் கண்டென்ட் தராங்க, who is playing, whether it's wrong, right? நம்ம கண்டென்ட் பாக்குறோம், it's interesting or not. We are just seeing the show as a show. But these people ஏதோ பெரிய உங்க சொசைட்டிக்கு ஏதோ இன்ஃபோ இது பண்றாங்க மாரி இல்லையா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நம்ம பாரு இல்லாட்டி சாண்ட்ரா இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணா we are also நம்ம கேரக்டர் அப்படியேதான் இருப்போம்ன்றது இவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்துடுறாங்க. On what basis they are judging us? நம்ம சொல்றாங்க இல்லையா, இப்ப இவன் சொல்ற பார்த்தா, இப்ப நான் வந்து ரஜினியோட ஃபேன் அப்படின்னா நானும் சூப்பர் ஸ்டார் கிடையாது. இது அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேன். அதான் சொல்றேன் ப்ரோ. ஐ அம் நாட் a hero, I like him, that's all. நான் ரஜினி சப்போர்ட்டர் அப்படின்னா நானும் சூப்பர் ஸ்டார் முன்னாடி போட்டு தெரியறேன், அதெல்லாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க புரிய வைக்கணும். These people are fully ridden in the hero worshipping side, that everywhere they go they are doing this. But fact is no, that's not what it is. அத புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. புரிஞ்சாலே பாதி பேர் வேலை புரிஞ்சிரும். அவனுங்க சப்போர்ட் பண்ற அந்த கண்டஸ்டன்ட்க்கு அவங்களே மதிக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மதிச்சிருந்தானுங்க. நான் ஒரு கண்டஸ்டன்ஸ் எவ்வளவு அவன் எதுக்கு இங்க வந்து ஒரு ட்வீட் போடுறான், சப்போர்ட் பண்ணணும்னு காமிக்கிறான். அவன் 4 பேருக்கு அவன் என்ன பண்றான்றத தெரியப்படுத்தணும்னு சொல்லிதான் பண்றான். அப்ப இவன் இந்த வேலை பண்ணானா அவனே என்ன பண்றான், 4 பேருக்கு தெரிஞ்சவங்கள கூட இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்கள கூட கெடுத்து விட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான் மேட்ரு. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றான். இருக்கிறது ஃபுல்லா இருக்கிறவங்க பேசுறவங்க எல்லாரையுமே பர்சனலா இந்த பேருங்க எடுத்து வச்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு தான் வந்து அந்த ஷோல வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிலைநாட்டணும்ன்ற கொடியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதுதான் இந்த வாட்டி காண்டில் சுத்திட்டு இருக்காங்க பைத்தியக்காரங்களாட்டம். இல்ல ரசிகன் ப்ரோ, நம்ம இது நேத்து தான் இந்த கண்டென்ட்டே வந்திருக்கு. ஓகே, இட் வாஸ் ஏர்லி மார்னிங் கண்டென்ட், ரைட்? வி ஆல் வேர் அவேக் அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். இந்த கண்டென்ட் மட்டும் இல்லாம இன்னைக்கு அவர் பேசிக்கிற லைக் விஜிஎஸ்க்கு ஒரு டாபிக்கே இருந்திருக்காது, ரைட்? நம்ம என்ன பார்த்தோம், ஓகே கண்டென்ட் இருக்கா, வி ஆர் என்ஜாயிங் தட். ஓகே, அது ரைட்டோ ராங்கோ, அவங்க they did it purposely or not, பட் கண்டென்ட் கிடைச்சிச்சா இல்லையா உங்களுக்கு? the show is running because of them, you have to accept that. அதுல போய் நீங்க ஓ இது ராங் அது ராங் அவங்க பண்ணது ராங்னா what you want to prove? I don't know. எல்லாருமே குக்கிங் ஷோ ஆகும், ஏன்னா சூப்பர் சிங்கர் it will be going on inside and சொன்னா கை அமுக்கி அவ்வளவுதான் டாஸ்க். without harming anyone, without abusing anyone, without body shaming anyone, ப்ராப்பரா விளையாடணும்பா. இதுதான் பிக் பாஸ். ப்ளீஸ் நான் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு சொல்ல முடியாம இருக்க முடியனால. அவங்க பண்றது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. இந்த அன்பு கேங் பண்றது வந்து ரொம்ப அந்த ப்ரீகேஜி பசங்க பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு, நேச்சுரலாவே இல்ல. இவங்களே இதுதான் பிபி விளையாட வந்தாங்கன்னு தெரியல. No. Ajay, they are like they're pretending as if we are very elite group. We come from a elite group. We don't go to this extent. அப்படிதான் அவங்க pretend பண்றாங்க. நாங்க எல்லாம் இந்த லெவலுக்கு போவே மாட்டோம். அப்படிதான் போடுற பார்வதி லெவலுக்கு நாங்க போவே மாட்டோம். அவங்க பண்றது எல்லாம் ரொம்ப தப்பு, சீப்பு, டீக்ரேடட் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏதோ இவங்க எல்லாம் elite கேட்டகரி, இவங்க எல்லாம் அப்படி இதே பிஹேவ் பண்ண மாட்டாங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. And the people who are supporting them also, they feel that way only. ஓஹோ இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணா நம்ம பேர் கெட்டு போயிரும் போல, நம்மளே அப்படியே யோசிப்பாங்கன்னு தான் போயிட்டு இருக்காங்க. அதாங்க சி
இதெல்லாம் இங்க நடத்துறதுலாம் இட் இஸ் நாட் பிராக்டிகல் அட் ஆல். இப்போ வந்து காலேஜ் டைம்ல வந்து ஹாஸ்டல்ல இருக்கும்போதே பசங்களுக்குள்ளேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பான். அவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு சண்டை வரும். சிம்பிள் சின்ன சின்ன விஷயம் சண்டை வரும். இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படியே ஐயோ சண்டையா அப்படின்னா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டேய் சண்டை வந்தாதானே நீலாம் மனுஷன், இல்லைன்னா நீ ஆக்ட் தான் பண்ற. எனக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் அடிச்சுக்கிட்டே சண்டை போட்டுருக்கோம் நாங்கெல்லாம். அந்த அளவுக்குலாம் போவோம். இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் சண்டை போடுவோம், எல்லாமே பேசுவோம். இவங்க படிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தே. 24 ஹவர்ஸ் வரை பக்கத்துல உட்காந்துருக்கான். நாங்கள் 24 ஹவர்ஸ் கூட இல்லை, ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 4 மணி நேரம் பக்கத்துல உட்காந்தாலே சண்டை வரும். அந்த அளவு தான் இருக்கு. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நோ ஒன் இஸ் தட் குட் ஆர் லைக் நோ ஒன் இஸ் லைக் எவ்ரி ஒன் ஒப்பீனியன் அப்படியே ஆன்லைன் ஒரே லைன்லாம் இருக்கவே இருக்காது. பீப்புள் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், பீப்புள் ஹேவ் கான்ஃபிளிக்ஸ். அதை தான் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றாங்க. இவங்க பூரா குரூப் போட்டு விட்டு உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு பாட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுக்கு எல்லாம் இண்டிவிஜுவாலிட்டி இல்ல. சாரி, வரமாட்டேன் அந்த வேர்டு. அது இல்ல அவங்க கிட்ட. குரூப்பா இருந்தாதான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் பிலீவ் பண்றாங்க. அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுபிக்ஷா, வியன்னா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் வேணும் அவங்களுக்கு. அப்ப கூடமா 4 பேர் சேர்ந்தாதான் அவங்களால அது கிளீனா பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆனா வியானாலாம் லாஸ்ட் த கேம் கம்ப்ளீட்லி. ப்ரோ வியானா கேமே போயிடுச்சு ப்ரோ, அது போயிடுச்சு இல்ல அவ்வளவுதான். இந்த ஜால்ராஸ் எல்லாம் வந்துட்டு டாப் 5 கூட வர மாட்டாங்க. யாருக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறோம் ஜால்ரா அவங்க எல்லாம் மேல வந்துருவாங்க. மத்தவங்க எல்லாம் 1 by 1 வெளியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு கெமி போன மாதிரி ஒரு 10 ரூபா வெளியே போயிட்டே இருப்பாங்க. ரசிகன் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ரசிகன் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். நேத்து விஜய் சேதுபதி இந்த 3 பேரை கேட்டாரு, அது ஓகே. எஃப்ஜே பண்ணது எதுவும் கேட்கல. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணான், அது எதுவும் கேட்கல. இந்த மாதிரி நிறைய விக்ரம் வந்து காலை எடுத்து காய்க்கு மெரிப்பேன் அப்படின்லாம் சொன்னான், அதையும் எதுவும் கேட்கல. அது ஏன் நீ இவங்கள மட்டும் கேட்கறீங்க? அப்பயே நீ வந்து பார்ஷியாலிட்டி எனக்கு அது பண்றியா? என்னன்னா தே வாண்ட் தீஸ் வந்து என்னன்னா யாரை கேட்குறாங்களோ அவங்க தான் மேலே போக போறாங்க. உங்களுக்கு புரியுதா? சம் பீப்புள் ஹூ தீஸ் சேனல் வந்து எல்லாம் ஆளே இல்லை, சும்மா ஒரு ஸ்பேஸ் ஃபில்லர்ஸ், கண்டென்ட் கிவர்ஸ் அப்படி வச்சிருக்க ஓரமா வச்சுட்டு ஆக்சுவலி யார் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் கேள்வியே கேட்பாங்க. the people who they want to bring it to the top தான் they will keep repeatedly asking question. இப்போ பார்வை வந்து உட்காந்து 3 வாரம் மிதி மிதி மிதிச்சாங்க, இந்த வாரம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 6க்கு மேலே ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கு எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க, பாசிட்டிவாக ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு சாண்ட்ரா பிரிஞ்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு எலிவேஷன் கொடுத்தாங்க, இந்த வாரம் மறுபடியும் அடிச்சு கீழே இறக்கிருக்காங்க. அதுக்கு அடுத்து 2 வாரத்துல இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க, பிகாஸ் இட் இஸ் தேர் ஆர்க்குன்ற மாதிரி. இப்போ திவ்யா வரும்போது ஷி கேம் வித் பேங், நவ் ஷி இஸ் ஃபுல்லி டவுன். இப்போ வந்து அந்த 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 டவுன் ஆனது மேலே கூட்டு வரதுக்காக மறுபடியும் திவ்யாவே அடிக்கிறாங்க. நீ வா தனியா விளையாடு, நீ எதுக்கு இப்போ வந்து குரூப் சேர்ந்து உட்காந்து பின்னாடி நீ வந்து ஷேடோவில் போயிட்டு இருக்க, நீ தனியா ஆடி உன் ஓட் பேஸை நீ இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி இப்போ வந்து திவ்யாவுக்கும் புஷ் பண்றாங்க. ஸோ அவங்க அடிக்கிறவங்க தான், அடிச்சாதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸே. இது வந்து நிறைய பேத்துக்கு புரியவே மாட்டேங்குது. அடிச்சுட்டா சூப்பர், அடிச்சிட்டாங்க பவச்சிட்டாங்க, எங்களை கண்டுக்கவே இல்லைன்னா டியூட் நீ கண்டுக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணல, அங்க அவ்வளவுதான் மேட்ரு. போன வாரம் வந்து சபரி வந்து சண்டை போட்டாரு, பிடிச்சி அடி அடின்னு துவச்சாங்க. இந்த வாரம் அவர் ஒண்ணுமே பண்ணல, ஸ்க்ரீன் டைம் கூட இல்ல இந்த 1 hour எபிசோட்ஸ்ல. நேற்று எங்க வந்தாரு சபரி? ஐ திங்க் அந்த 1 நிமிஷம் வந்தாருன்னு நினைக்கிறேன். நாட் ஈவன் 1 minute, லெஸ் தேன் மினிட் தான் அவர் வராரு. அப்படின்ற போது 25 seconds. அதான் வந்து அதாவது அந்த 25 seconds. எஃப்ஜே பிடிக்கும் போது எனக்கு பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான் நான் பார்த்தேன். பாக்குறேன் ப்ரோ, யூ ஆர் நாட் டைட்டில் வின்னர் மெட்டீரியல் நவ். காட்டவே மாட்டுறாங்க. ஹவ் ஆர் யூ கோன் டு ஷோகேஸ் யுவர் செல்ஃப்? இந்த வாரம் ஒண்ணுமே பண்ணல, அடுத்த வாரம் ஒண்ணும் பண்ணலன்னா யூ ஆர் டிசப்பியர்ட். ப்ரோ சேனல் செட் த கரெக்ட் நரேட்டிவ். அவங்க வந்து 3 குதிரை மேல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த 3 குதிரைல எது அவங்களுக்கு தேவையோ அதை தான் டைட்டில் ஆக்குவாங்க கடைசியா. கொண்டு போறத பொறுத்து they will try and give the narrative, they will give chances, they will give a lot of chances to those people. அதை யூட்டிலைஸ் பண்ணி மேல வந்தான்னா ஈஸியா அவனை கொண்டு போயிடலாம். இல்ல பண்ண மாட்டேன்னா how much ever they push, that's not going to work out. ஆனா வியானா பாவம் ப்ரோ, எஃப்ஜே கூட போய் கேம் லவ் கான்டாக்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அதோட கேமே ஸ்பாயில் பண்ணிச்சு. செகண்ட் தேர்ட் வீக்ல எல்லாம் நல்லா ப்ளே பண்ணிச்சு. வந்து I will blame this channel தான். சரியா, நீங்க பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சேனல் இஸ் கிக்கிங் அவுட் எவ்ரிஒன் away from அன்பு கேங். அன்பு கேங்ல இருந்து ஒரு விக்கெட்டும் போக மாட்டேங்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா வியானா, அது when திவாகர் went her whole game crashed, her mind crashed. என்னன்னா திவாகர் கூட நமக்கு வெளில நிறைய சப்போர்ட் இருக்கு, நிறைய சப்போர்ட்னு வியானாவே சொல்லியிருப்பா. ஸோ he was thinking that திவாகர் அண்ட் கானா வினோத் ஆர் ஈக்குவலி இதுன்ற மாதிரி. the minute when திவாகர் went away, her thought is அன்பு கேங்ல இருந்து எவனுமே போக மாட்டான், ரம்யா கூட உள்ள இருக்கா, நம்ம எதுக்கு இப்போ தனியாக உட்காந்து கஷ்டப்படணும், லெட் அஸ் கோ டு தட் அன்பு கேங். அவ்வளோதான். இந்த அன்பு கேங்க்கு என்ட்ரி வே எங்கே இருக்கு? ஷி கான்ட் ஜஸ்ட் பிளண்ட்லி கோ ரைட். என்ட்ரி வே இஸ் எஃப்ஜே. எஃப்ஜே கூட போய் ஒரு லவ் ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஷி வில் டைரக்ட்லி கோ இன்டு அன்பு கேங், ஷில் ஸ்டார்ட் டாக்கிங் டு கனி,
அதானே ஆச்சு. இப்ப பார்த்தோனே எப்படி ஹைப் எடுத்துனாங்க. நீ போய் சொல்லிட்டியா? சூப்பர். நீலாம் என்ன பண்ண வீக்கெண்ட்ல நாங்கலாம் அடி வாங்கியிருக்கோம்ல நீ பண்ணியேன்னு சொல்லி அவளுக்கு மாஸ் எலிவேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. வெளியிலயும் அதே தான் நடக்குது. யோசிச்சு பாருங்க. 1 week back, people were all bashing Viana because she was a threat. Until last week, she was a threat to them. இவ வந்துருவா, இவ அடிச்சிருவா நம்மள, எல்லாமே இருந்துச்சு. Now the minute she becomes அன்பு கேங், அந்த நெகட்டிவிட்டி பூரா ட்ராப் ஆயிடுச்சு. Because now she is her அடிமை. அன்பு கேங்ஸ் அடிமை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க ஹைப் ஏத்துவாங்க கொஞ்சம். இந்த கெமி எடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் ரம்யா எடுத்துடணும் ப்ரோ. ரம்யாவெல்லாம் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல ப்ரோ எனக்கு. ஓட்டு வருது போல என்னன்னு தெரியல அது. கண்டென்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா இந்த வாரம்? ஏதோ உங்களை பார்க்கல. ஜீரோ கண்டென்ட். என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரியா தெரியல. லாட் ஆஃப் பீப்புள் இன் திஸ் ஹவுஸ். எனக்கு வந்து இப்போ இவன் எதுக்கு இவன் உள்ள இருக்காங்க கொஸ்டினே எனக்கு நிறைய பேத்துக்கு இருக்காங்க. சுபிக்ஷாவும் எனக்கு தெரிஞ்சு பெருசா கண்டென்ட் கிடையாது. இல்ல ஒட்டுக்கேட்டு சொல்றது மட்டும் தான் சுபிக்ஷா. ரம்யா வந்து அதே மாதிரி தான். போய் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் ஸ்பை பல்க் பண்றது தான் ரம்யாலாம். அங்க கனி ஜாலியா அங்க கானாவினத்து கேம் விளையாட மாட்டாரு. கானாவினத்து கேம் கானாவினத்து கேம் விளையாட மாட்டாரு. he doesn't understand the game at all. இல்ல ப்ரோ, கானா ப்ரோ இல்ல என்ன பண்றாரு அவர்? என்ன சிங்கிங் தான் பண்ணிடாரு. சூப்பர் சிங்கரே போயிடலாம் அவர் பேசாம. அவ்வளவுதான். சி அவருக்கு பொறுத்தவரை என்ன டாஸ்க் தான் கேம், அவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். அதான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. பிக் பாஸே புரியாம வந்திருக்காங்க ப்ரோ. இதுல புரிஞ்சு வந்த ஒரே ஆளு பார்வதி, அதுக்கப்புறம் சந்திரா, அவ்வளவுதான். 2 பேர் புரிஞ்சு வந்திருக்காங்க எனக்கு பார்க்கும்போது. எனக்குலாம் சபரியை பார்த்தா ஐ ஃபீல் சோ சேட். ரெண்டு சீசன் வந்து நீ ட்ரால் பண்ணியிருக்க. உள்ள கேம் ஆயிட்டு வந்தாங்கல கிண்டல் பண்ணி ட்ரால் பண்ணியிருக்க. இப்போ நீ உன்னை என்ன பண்ணுவ? நீயே இருந்தாலும் இப்போ நீயே உன்னை இன்டர்வியூ எடுத்தா நீ என்ன பேசிப்பன்னு கொஞ்சமா யோசிக்க மாட்டியா? வாட் டு யூ திங்க் தே ஆர் ஷோகேசிங்? ப்ரோ அது வந்து டாக் பேக்ல வரதான் ப்ரோ. அது ஃபுல்லா டாக் பேக் ப்ரோ. அது வந்து அவன் ஸ்கிரிப்ட் புரியுது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஐ தாட் லைக் ஓகே ஃபைன் ஹி வாஸ் நேச்சுரலி ஃபன்னின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஸ்கிரிப்ட் கொடுத்துல கேட்டிருக்காங்க. Now you're saying right he's not funny. He can't be funnyன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. Cause he is such a character. ஒண்ணுமே பண்ண விட மாட்டான். பண்றவனே விடுறது இல்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்ற போது சாம் ரீகனெக்ட் பண்ணு. கனெக்ஷன் இஷ்யூ இருக்கு சாம். சேனல் இப்ப குறையுது ப்ரோ. சேனல் வந்து புஷ் டவுன் பண்றாங்க சபரியை. இப்ப வெளியேற்றுவாங்க. ரஞ்சித் மாதிரி வச்சிருந்து 70 நாளுக்கு அப்புறம் வெளியேற்றுவாங்க. he's blocking content bro. உங்களுக்கு புரியுதா? அதான் பிரச்சனையே. அவன் சும்மா உட்கார்ந்தா கூட எங்கிட்டாச்சும் வச்சிருப்பாங்க. வர்ற கண்டென்ட்டே பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டென்ட் ஏற்கனவே வர்றது கிடையாது. வர்றதையும் பிடிச்சி நடுல போய் நிப்பாட்டி விட்டுட்டு இருந்தா எப்படி விடுவாங்க? Dude, either you need to be in the content or else let the content flow. என்ன ஊத்தியாவது வெடிக்கவாத வைக்கணும். நீ நடுல போய் தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் அணைச்சுக்கிட்டு இருந்தானா சேனல் என்ன பண்ணும்? And this time they are getting nice sponsors. They have to utilize it. இது வந்து நல்லா ஹைப் பண்ணா ஏன்னா அல்டிமேட் இன்னும் பயங்கரமா கிடைக்கும் எங்களுக்கு. கார்லாம் வந்திருக்கு ப்ரோ ஸ்பான்சருக்கு. அதான் சொல்றேன். இந்த சீசன் மாருதி வருது. பேக்ஸ்லாம் வர்றாங்க. நிறைய இந்த வாரமே 2 ஸ்பான்சர் டாஸ் ப்ரோ. Thursday Friday both days ஸ்பான்சர் டாஸ் வைக்கிறான். இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தா தானே ஸ்பான்சருக்கு சந்தோஷம் போடுவாங்க. டிஆர்பி போய் இன்னைக்கு எபிசோட் மொக்கையா ப்ரோ? இன்னைக்கு எபிசோட் மொக்கையா? என்ன இது நாமினேஷன் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த 50 நாள் இல்ல இந்த 50 நாள் வச்சு ஃபர்ஸ்ட் 50 நாள் ஓகே ரெண்டுமே வந்து டாஸ்க் தான். 4 செக்மெண்ட் ரசிகா. அந்த 50 நாள் வரையும் யாரு உள்ள இருக்கணும் வெளில இருக்கணும் அது ஒரு 1/4 மணி நேரம் கூட்டியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நாமினேஷன் நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கெமி உள்ள வந்து பேசியிருப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு 1 hour. 4 செஷன். ஓகே. அப்ப இன்னைக்கு ரொம்ப முக்கியமானயா இருக்கும். ஐயோ நம்மலாம் இவ்வளவு சீசன் பார்க்கல. நம்மளாம் ஒரு ஷோ ப்ரோக்ராமரா நம்மளே இமேஜின் பண்ணிட்டு இதுதான் நடந்திருக்குன்றதை இமேஜின் பண்ணிட்டு வந்தோம். அவனை சொல்றது இமேஜின் பண்றது இல்ல. நானா இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? நான் வந்து எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணா இதுக்கெல்லாம் பண்ணலாம் சொல்லி நான் நினைப்பேன். இவங்க அதை எதுவுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு புரியுதா? இப்ப நான் தான் டிஆர்பி கம்மியா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா நேத்து நடந்த இதுக்கு வந்து ஃபாலோ போய் இந்த பக்கமும் அடிச்சிருப்பேன் நான். புரியுதா? இப்ப வந்து ஒரு கேங்கையே அடிச்சுட்டு போனேன்னா அடுத்த கேங் வந்து ஓவர் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி பேலன்ஸே இருக்காம போகாது. ஒரு கேம் வந்து 2 சைடுமே அடிச்சுக்கிட்டாதான் 2 பேருமே ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஃபன்னா இருக்கும்.
எஸ். நீங்க ஏற்கனவே வந்து they already have the numbers, you keep on bashing the same கேங்ன்ற போது இந்த கேங் will stop, உள்ள போக ஆரம்பிச்சிடும், ஐசோலேட் பண்ணிப்பாங்க அவங்களே. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அடி வாங்கணும், போட்டு விட்டுருவாங்க. இட்ஸ் நெவர் குட் ஃபார் த கேம். வரும் வரும் ஒன்று அவன் பேசிருப்பான் வர வரட்டும். இப்போ அடுத்து என்னன்னா கேளு, இப்போ ஒரு நாளா போகுமா இது வரைக்கும் 50 சரி days ஆயிடுச்சுல, நம்மளும் ஒரு ரிவ்யூ சரி எடுப்போம் இப்போ. சரி எனக்கு ஒரு நேற்று நம்ம பேசணும்ல அந்த இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸியா முடிஞ்சிருக்குமே. 1 ஹவர் போயிருக்காது ரோஸ்ட் இதெல்லாம். என் அது கேமு அவங்களுக்கு புரியல ப்ரோ, புரியுதா? இவங்க வந்து பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம அடிக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அதுவே தெரியாம பயப்படுறாங்க. நீ தைரியமா சொல்லு, ஆமாங்க அப்படிதான் பண்ணேன், இவங்க பண்ணதுக்கு வந்து எங்க ஸ்டார் தரல, சோ எங்களுக்கு கோவமா இருந்துச்சு, விக்கல்ஸ் வந்து வேலை வாங்காது, சரி ஓகே மெதுவா நல்லா பண்ணுவோம், மெதுவா பண்ணுவோம், அதை டிலே எப்படி பண்ணுவோம், அது அதை மட்டும் தான் அதை என் எப்படி டாஸ்க். சொல்லியிருக்கணும் தெரியுமா ரசிகா? நாங்க வந்து கிச்சன் டீம் இருந்து இது சம்பஸ்பட இருந்து அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு ஸ்டார் தராம இவங்களுக்குள்ள ஒரு கேம் ஆடினாங்க, இதையும் மீறி எங்களை வந்து நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா கொண்டு வந்தோம், அவ்வளவு ஒர்க் நாங்க பார்த்துருக்கோம், நாங்க இது பண்ணாட்டினா இது பண்ணிருக்க மாட்டோம், எங்களை அப்படிதான் வந்து பண்ணுவோம். இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்களை வச்சு கேம் ஆடினாங்க, நாங்க அவங்கள வச்சு கேம் ஆடினோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சு விட்டு போயிருக்கணும். முடிச்சுட்டுதான் அங்க அவர் தட்டி பாருங்க, கை தட்டி பாருங்க. ஹானஸ்டி நான் கண்டிப்பா சொல்றேன், அதுக்கு வந்து அவர் கை தட்டி இருப்பாரு. இவரை சுத்தல விட்டதுதான் ஒரு காண்டங்க. திவ்யா வந்து இப்ப ஓப்பனா ஆமா அப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி தான் வச்சுக்கோங்களேன். கடைசி நேரம் வச்சிருப்பாங்க, நீ பண்ணதெல்லாம் ஓகேமா, ஏன்னா பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் நீ அதை பண்ணிக்க கூடாது, பிக் பாஸ் சொல்றாருன்னா நீ போய் ஜெயில போக வேண்டியதானே, என்ன ஓகே சார், எதுக்கு இனிமேல் வேலை? அப்படி பண்ணல. நாங்க அந்த ஆங்கிள் யோசிக்கல சார். பிக் பாஸ் இந்த ஆங்கிள் நாங்க யோசிக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் ஐ அவருக்கு என்ன வில் கரெக்ட் முடிச்சுட்டு இட், போயிட்டே இருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கரெக்ட் இட்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். தேங்க்யூ உட்காதுன்னு போயிருப்பாரு. இவருக்கு மொக்க வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல அது பண்ண மாட்டாங்கன்ற நிறைய பேர். அது கடைசி எப்ப நடந்துச்சு பார்த்தோம்னா உனக்கு வந்து பாலா சீசன் நடந்துரும், அதே நடந்துரும். பொம்மை ஆமா டாஸ்க்ல அப்படிதான் நடந்துச்சுல, பண்ணேன், அப்படிதான் பண்ணேன் அப்படிப்பாங்க. பொம்மை டாஸ்க்ல கமல் சாருக்கும் அரசனுக்கும் அந்த செஷன் நடந்திருக்கும். ஆமா அப்படிதான் நடந்துச்சு, இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். உனக்கு அதான் தேவை, உன் ஸ்ட்ராட்டஜி நீ சொல்ற, உன் கேம் உன் அண்டர்ஸ்டாண்டிங் நீ சொல்ற, அது வந்து தப்பே இல்ல. அது கேம் அண்டர்ஸ்டாண்டிங் தப்புனா அவன் சொல்லட்டும், கேம் ஆடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. கேம் ஆடுங்க வேற மாதிரி, இது கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னா. சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு கேம் ஆடுறவங்க அதான் பெரிய அட்வான்டேஜ். நீ சொல்லலாம், நான் இதுதான் இந்த மாதிரி நினைச்சு நான் ஆடினேன், மிஸ் ஆயிடுச்சு, தப்பு சொல்ல மாட்டான். நீ கேம் ஆட பார்த்து ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, ஓகே. சும்மா உட்காந்துருக்கோம் என்ன உங்களுக்கு, ரம்யா போய் என்ன கேட்க முடியும், யோசிச்சு பாரு. என்ன பண்ணாங்க ரம்யா? ஒண்ணுமே பண்ணல. என்ன கேட்க போற? நேற்று எல்லாருமே வந்து சாண்ட்ரா பிரச்சனை திவ்யா கேம் தான் உடஞ்சிருக்குன்றாங்க. அந்த இடத்துல பார்வதி பத்தி ஒரு நரேட்டிவும் உடச்சு விட்டாரு. அதை யாருமே உன்னிப்பா கவனிச்சு பார்க்கல, என்னன்னு தெரியல. அதை பத்தி யாருமே ட்விட்டும் போடல. அந்த சலங்கை கட்டியாச்சுன்னு சொல்லி பார்வதி சொல்லும் போது அது அங்க இருக்கவனுக்கு புரிய மாட்டேங்குது. பிரேக் பண்றதானே அதெல்லாம். ஆமா நீ வந்து கேம் தான் ஆடுற, நீ நடிக்கிறது தான் பண்றேன்னு தெரியுது, அது அவனுக்கு எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. சீரியஸா பர்சனலா எடுத்துக்கிறாங்க இல்லைன்றான், அது இவன் எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. அது லைட்டா சொன்னனால இவனுக்கு யாருக்குமே புரியலையா? அந்த இடத்துல யாருக்கும் புரிஞ்சா இவங்க புரியலையா? யாருக்குமே அறிவு இல்லையா உனக்கு புரியுதா? தீஸ் பீப்புள்ஸ் ஐக்யூ இஸ் வே டூ லோ. நம்ம வந்து இவங்க வந்து ரொம்ப ஹையா எதிர்பார்க்கிறோம், நமக்கு புரியுது கூட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளவு பெரிய டூலேட்டா இருக்காங்க. நம்மளே பெரிய ஆளா கிடையாது, நம்மளே பெருசா ஐக்யூ எல்லாம் வச்சுக்கலாம் இல்ல, நமக்கே புரியுது, புரியலன்னா யோசிச்சு பாரு. இன்னொன்னு என்ன தெரியுமா, வீக் டேஸோட வீக்கெண்ட்ல தான் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஏன்னா சேதுபதி ஒரு ஆள் தான், விஜய் சேதுபதி ஒரு ஆள் தான் அங்க வந்து அவங்கள பாக்குற ஒரே ஆளு. அப்படிங்கும்போது அவர் என்ன வார்த்தை யாருக்கு என்ன சொன்னாலும் அது ஒரு ஹிண்ட், புரியுதா? ஆனா இது யாருமே சரியா கவனிக்க மாட்டானுங்க. நேத்து கூட பாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓடி வரானுங்க, புரியுதா? ஒரு ரெஸ்பெக்ட் அந்த இதோட இந்த மாதிரி இருக்கும்போது இவர் சொல்றதெல்லாம் எவனும் வந்து இதுதான் இப்படி ஒரு ஹிண்ட் இருக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க கூட மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க உள்ள அதெல்லாம் யோசிக்கிற ஒரே ஆள் வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு, எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் பாரு வந்து பாட்டியே வந்து 1000 அனலைஸ் பண்ணது. அது இப்போ நான் இன்னொரு நோட்டீஸ் பண்றது வந்து சாண்ட்ரா. சோ 2 பேரும் தான் அதை பண்றாங்க. திவ்யா இஸ் லோன்ட் அவுட் ஹாஃப் த டைம், எனக்கு புரியல அது ஏன் அப்படி இருக்காங்கன்ட்டு. மத்தபடி அவன் சொல்றது பெருசா யாருமே நீ கேட்கறவன்னு பார்த்தா இந்த வேதி அப்சர்வ் டிஃபரெண்ட் ரைட். இவங்க அப்சர்வ் பண்றதுக்கும் மிச்சவங்க வந்து அவர் பேசுற அப்சர்வ் பண்றதே டிஃபரன்ஸ் இருக்கு உனக்கு. புரியுது.
அவர் சொன்ன பாயிண்ட் வேலிடா இருந்துச்சு. விஜய் சொன்னதும் அண்ணா கேமராமேனை இது பண்ணலாம், கேமராவை இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. ம் நம்ம பாயிண்ட் தெரியுமா அதெல்லாம்? அதாவது டோட்டலா நீ ஃபேக்கா தான் இருக்க, அதாவது நடிச்சுட்டு தான் இருக்க, அங்க இருக்கவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்றதை தான் சிம்பாலிக்கா சொல்றாரு. ம் அது கூட புரியாம உடனே சிரிச்சிட்டு இருக்கானுங்க. யோசிக்கிறா, டேய் எவ்வளவு பெரிய ஹிண்ட் கொடுக்குறாரு, நீங்களாம் என்னடா அப்படின்னு. அது வேற எனக்கும் புரியல, பாருங்க மட்டும் தான் அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா யோசிச்சு பாரு, அந்த பேண்டரும் நல்லா தான் இருக்கு சரியா. அவர் வந்து உரிமையா பேசுறாரு. ம், அவர் பேசுறது எப்படின்னா, இஸ் ம், நாட் ஐசோலேட்டிங் ஹர், இஸ் ஐசோலேட்டிங் ம், தெம்செல்ஃப். நமக்கு தெரியாதா பாரு அப்படின்றாரு. ஏன்னா விச் ம். மீன்ஸ் தட் ஹி இஸ் இன் சிங் வித் ஹர்ன்ற மாதிரி தான் இருக்காங்க அதுல. அவருக்கே தெரியுது ஒருத்தி தாங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது இப்போ கேள்வி நல்லா ஆடினா அப்படின்னா அதுக்கு இப்ப அடுத்து வந்து இப்ப வந்து I சொன்னதை கேட்டு she has become silent a little bit அப்படின்ற போது தட்ஸ் த ரீசன் she is getting that appreciation. இல்லாட்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? ம், எத்தனை வாட்டி அதானே. சொல்றேன், கேட்பியா ஒண்ணுமே ம், கேட்க மாட்டேன். ஸோ அரோராவுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் அதான் ரீசன். அரோரா வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தது, இப்ப எதையோ பண்றியம்மா நான் சொன்னதை கேட்டேன்னு சொல்லி அதுக்கு தான் அப்ரிஷியேஷனே வந்து அவங்களுக்கு. ம். இட்ஸ் நாட் தட் ஷீ இஸ் பிளேயிங் அன் ஆசம் கேம். இல்ல, ஒண்ணுமே பண்ணாம இருந்த பொண்ணு நம்ம சொல்றதை கேட்டு இப்போ ஒன்று ரியாக்ட் பண்ணுது, ஒன்று பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அங்க அப்ரிசியேஷன். யாரு ஸ்பீக்கர்ல இருக்கா? கார்த்திகேயன் கார்த்திகேயன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஏதோ சொன்னீங்க இப்போ அரோரா ஏதோ பண்றாங்கன்னு. ஆனா அவங்க எதுவுமே பண்ணல ஒன்னும். இல்ல என்ன பண்றாங்க? ஒன்னும் பண்ணலையே. அந்த கேஸ் கம்ப்யூட்டர் லைட்டிங் பண்றது ஒரு பண்றதா? கம்ப்யூட்டர் கேஸ் ஒண்ணுமே பண்ணல. அதுவும் கேம் தான் ப்ரோ. இதெல்லாம் வன்மையை கண்டிக்கிறோம்.